எடப்பாடி அவர்களிடமிருந்து நான் அதிமுகலேருந்து வெளியேறிய பின் பலாப்பழ சின்னத்தில் போட்டிக்கிட்டாரு. எவ்வளோ வாக்குகளை பெற்றாரு? அண்ணாமலை இருக்கும்போதே தாமரை தமிழ்நாட்டில் மலரல, இப்போ எங்க மலர போகுது? எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எதிர்க்கிறார் என்ற கருத்தை வந்து இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? நீங்க ஏத்துக்கங்க, ஏத்தாம நீங்க கட்சியிலே கிடையாது, நீங்க ஏத்துக்கணுமா? மெஜாரிட்டியான ஓட்டு வச்சிருந்தா நம்ம முதல் இடத்தை பெறலாம் இல்லையா? இல்ல முதலிடத்தை பெற முடியவில்லை. என்ன அப்போ வந்து பின்னடைவு அதிமுகவுக்கா இல்ல அங்கேருந்து வெளியே போன ஓபிஎஸ்கா? பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய மாநில கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக இந்த மாதிரி வெற்றி பெறலாம். தேமுதிக வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க. ஆல்ரெடி தான் அவங்களுக்கு எம்பி சீட் தரலன்னு ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறும்போது ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றார்களா? செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்கால் வந்து இணைஞ்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா புகழேந்தி அவர்கள் வரவில்லை. காரணம் என்ன? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் பத்திரிகையாளர் விஜயபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் மற்றும் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் 50 வருட அதிமுக பயணத்திலிருந்து விடைபெற்று தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆனால் அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து பின்னடைவு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா போன்றவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து வெளியேறாமல் ஒன்றுபட்ட அதிமுகவை இருந்து தேர்தலை சந்தித்தால் 2026 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது அதிமுகவிற்கு. ஆனா இந்த நீங்க சொல்ற அந்த இது விஷயத்தை தான் செங்கோட்டையன் அவர்களும் சொன்னார். வேறுபட்ட அந்த அதிமுக வந்து ஒன்றுபட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரும் சொன்னாரு. அது சொன்ன அடுத்த இரண்டு தினங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து வந்து நீக்கப்படுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவை செங்கோட்டையன் விரும்பலை, ஓபிஎஸும் விரும்பலை, சசிகலா, டிடி தினகரன் விரும்பலை. அதாவது கட்சி கைப்பற்ற பார்க்குறாங்க. வந்து சேர்ந்தா இவர் சேர்த்துப்பார். இவங்க வந்து கட்சியில் இணைய விரும்பலை. நீங்கள் அந்த பதவியை விட்டு வெளியேறுங்க, அந்த பதவியை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம், நீங்கள் வந்து ஒரு நிர்வாகி இருங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடிக்கு வந்து அந்த கட்சி பதவியை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் வெளியேற்றப்பட்ட அடிப்படை தொண்டர்கள் பல பேர் வந்து எடப்பாடி அவர்களோட தலைமையை தான் வந்து ஏற்கிறதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க நார்மல் ஒரு எளிய மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை வந்து ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அவர் தான் பொதுச் செயலாளர். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்து விட்டது, நீதிமன்றமும் அங்கீகரித்து விட்டது. இப்போ 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றாலும், அதாவது முழு மெஜாரிட்டியோட வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறி. வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கலாம். எப்படின்னா ஒரு 100, 150 கூட்டணி, அதாவது அதிமுக 100 இடத்துல, கூட்டணியோடு சேர்த்து ஒரு 150 இடத்துல, பாஜக 50 இடங்கள்ல 150 வந்து கூட்டணியோடு சேர்த்து வெற்றி பெறலாம். 100 இடங்கள்ல அதிமுக மட்டும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்படலாம். ஒருவேளை அந்த ஒன்றுபட்ட அதிமுக இருந்து கூட்டணி பலமாக இருந்து தேர்தலை சந்தித்தால் 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று அதில் வந்து கூட்டணியோ சேர்த்து 200, 150 அதிமுக வெற்றி பெற்று மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கலாம். அதாவது 2 விதமான வெற்றி அதிமுகவுக்கு. ஒன்று வந்து அமோக வெற்றி, இன்னொன்று வந்து இந்த கூட்டணி ஆட்சியுடன் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி வெற்றி தான் ஏற்படும். ஓகே சார். இப்போ அதிமுகவிலேருந்து வெளியே போன, அதாவது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அதாவது சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து அதிமுகவோட ஓட்டு வங்கி பிரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, ஓட்டு வங்கி வந்து மெஜாரிட்டியா அந்த வெளியே போன 3 பேருக்கும் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு மட்டும்தான் அதிகபட்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஆனா நிறைய முக்குளத்தோர் ஓட்டு வந்து நிறைய அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சைடும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க தான். இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் வந்து 3 முறை தற்காலிக முதலமைச்சராக இருந்தார், ஒரு முறை வந்து துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதே போல் சசிகலாவும் வந்து பல ஆண்டுகள் ஜெயலலிதாவோடு பயணம் செய்தவங்க. டிடி தினகரனால வந்து பெரிய ஆபத்துனா பெரிய தோல்விலாம் இல்லை.
அதாவது அதிமுகவுக்கு. ஆனால் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்ற தலைவர்களால் வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு பின்னடைவு இருக்கின்றது. ஆனால் அதை வந்து அதிமுக அதாவது முழுமளவு ஏற்றுக்கொள்ளாது. அது மறைத்து தான் பேசுவாங்க. ஓகே ஓகே. அதிமுக இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெறும்போது ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றார்களா? வெற்றி பெற்றிருக்காங்க. தற்காலிக துணை முதலமைச்சர் எல்லாம் இருந்திருக்காரு, துணை முதலமைச்சர் எல்லாம் இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து எடப்பாடி அவர்களிடமிருந்து நான் அதிமுகல இருந்து வெளியேறிய பின் பலாப்பழ சின்னத்துல போட்டியிட்டாரு. எவ்வளவு வாக்குகளை பெற்றாரு? எவ்வளவு வாக்கு அவர்கிட்ட ஓட்டு வங்கி இருந்தா அவர் மெஜாரிட்டி காமிச்சிருக்கலாம் இல்லையா? எவ்வளவு ஓட்டுகளை பெற்றார்? இல்ல, ஓட்டுகள் அவர் வந்து 2வது இடத்தை பெற்றார். 2வது இடத்தை பெற்றார். ஆமா. மெஜாரிட்டியான ஓட்டு வச்சிருந்தா நம்ம முதல் இடத்தை பெறலாம் இல்லையா? இல்ல, முதலிடத்தை பெற முடியவில்லைன்னா 2வது இடம். அப்போ வந்து பின்னடைவு அதிமுகவுக்கா இல்ல அங்கிருந்து வெளியே போன ஓபிஎஸ்கா? அதிமுக தான் பின்னடைவு. அதிமுக அதுல மெஜாரிட்டி காட்டுறாங்க. இல்ல அதிமுக ஓபிஎஸோட பின்னாடி தான் இருந்தாங்க. அந்த ராமநாதபுரம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற கேண்டிடேட் வந்து அதாவது இந்தியா கூட்டணி வேட்பாளர். 2வது இடத்தை பிடிச்சது வந்து ஓபிஎஸ் தான். இப்ப செங்கோட்டையன் அவர்களோட விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும், எந்த அளவுக்கு தாக்கத்தை இது பண்ணும், எந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அது நல்ல பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு எப்படி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளணும்னு தெரியல, எப்படி அரசியல் வியூகம் அமைக்க வேண்டும் என்பதும் அனுபவசாலி அங்கே இல்லை. அதனால தான் வந்து கரூரில் 41 பேர் இறந்த சம்பவம் நடந்தது. ஆனால் செங்கோட்டையன் என்பவர் வந்து 1977ஆம் ஆண்டு காலத்திலிருந்து, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து அதிமுக ஒரு பயணம் பெற்றவர். ஜெயலலிதாவுக்கு வந்து பிரச்சார பயணத்தை வகுத்து கொடுத்தவர் அவர் தான். ஜெயலலிதாவோடு இருந்த போது வந்து அவர் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டார். ஆனால் ஜெயலலிதாவுடன் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை துல்லியமாக வகுத்து கொடுத்தவர், வெற்றி பெற செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அதிமுக. இளம் வயதிலே வந்து எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவாயிருக்காரு. ஆமா. இருந்தாலும் வந்து எடப்பாடியை வந்து செங்கோட்டையன் ஏத்துக்கல, செங்கோட்டையனை எடப்பாடி ஏத்துக்கல. இதுதான் இங்க நடந்தது. அதனால இப்போ தாவைக்கு அது வந்து அதை பயன்படுத்தி கொண்டது. இது இப்போ 2026ல் ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவர் அந்த கட்சிக்கு பொது செயலாளர் இருக்க முடியும். இல்லை என்றால் அந்த கட்சி நிர்வாகிகளே, தொண்டர்களே அவற்றை அந்த பதவியிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள். அப்போ வெளியேற்றப்படும் போது அந்த இடத்துல ஓபிஎஸ்க்கு வரலாம், சசிகலா வரலாம், டிடி தினகரன் கூட வந்து அந்த இடத்தை கைப்பற்ற வாய்ப்பு. யார் வேணா வந்து வரலாம். அதுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா, நீங்கள் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் எல்லாரையும் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேற்றி இருக்காரு. இல்ல, அப்புறம் எப்படி பொதுச் செயலாளர் ஆக முடியும்? இல்ல, ஒரு டவுட். இதெல்லாம் பொதுமக்களோட தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால், அதாவது 2019ஆம் ஆண்டு முதல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 11 தோல்விகளை சந்தித்து வருகிறது. 12வது தோல்வியாக 2026 தேர்தலும் அமைந்தால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அதனால உன்னோட தலைமை எங்களுக்கு தேவையில்லை, சசிகலாவை ஏற்றுக்கிறோம், இல்லை ஓபிஎஸ் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பாங்க. அப்போ ஏற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடிப்படை உறுப்பினராக வந்துடுவாங்க. அதுதான் உண்மை. இந்த 2026ல் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்றால் மட்டும்தான் கட்சியை வந்து காப்பாற்ற முடியும், கட்சிக்கு பொது செயலாளராக நீடிக்க முடியும், அந்த கட்சி காப்பாற்ற முடியும். ஒருவேளை தோல்வி தழுவினால் அதிமுகவுடைய அந்த அரசியல் சகாப்தம் வந்து முடிவுக்கு வந்துவிடும். கண்டிப்பாக முடிவுக்கு வந்துவிடும். திமுக மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்த கலை நிலவரம். ஓகே. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய அரசியல் அனுபவம் உள்ளவங்க இல்லை, அதனால தான் வந்து நிறைய விஷயம் நடக்குதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க. 50 வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கார். மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் வந்து அறிவிக்கப்பட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது செங்கோட்டையனுடைய தாவேக்களை இணைந்திருப்பது வந்து அதிமுகவுக்கும் பின்னடைவு, திமுகவுக்கும் பின்னடைவு தான். ஏன்னா தாவேக தலைவர் என்ன சொன்னார்? என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரு. அதே போல வந்து இப்ப தாவேக வாங்குற வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு விழுகின்ற வாக்குகள்லாம் தாவேகாவுக்கு விழும். அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு விழுகின்ற வாக்குகள்லாம் தாவேகாவுக்கு விழும். இந்த 3 கட்சிகளுக்குமே பாதிப்பு இருக்கின்றது தாவேகால். அதாவது அவர் சொன்னாரு 2026 தேர்தல் என்பது திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்லிட்டு ஒரு 2வது மாநில மாநாட்டில் வந்து மதுரையில் வந்து முதல் மாநில மாநாட்டிலே சொல்லிட்டாரு, அறிவிச்சார். அறிவிப்பு வந்து ஓரளவுக்கு ஒரு உண்மையான கால நிலவரம் தான். இப்போ செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியில் இணைந்துள்ளதால் வந்து அடுத்து எப்படி வந்து கூட்டணி அமைக்கலாம்,
யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம், எப்படி தேர்தல் களப்பணி ஆற்றலாம், எப்படி வந்து பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளலாம், இதெல்லாம் வந்து நிச்சயமா அந்த தாவேக்காவுடைய பலம் வந்து கண்டிப்பாக கூடும். இப்போ 2026க்கு பிறகு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை வந்து கூட்டணி இப்படி அமையலாம். ஒருவேளை வந்து சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ், தாவேக்கா இவங்கெல்லாம் கூட்டணி அமையும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்படியும் அமையலாம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அமைய வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே, இத்தனை ஆண்டு காலம் தேவர் குரு பூஜையானது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் போகாத செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தோட அழைப்பை ஏற்று வந்து இந்த வருடம் வந்து தேவர் ஜெயந்திக்கு வந்து போயிருந்தார். அப்போ வந்து குறிப்பிட்டு சொல்ல போனதுன்னா இவங்க மூவரும் வந்து இணைய போவதாக ஒரு சில தகவலும் வந்து இருந்துச்சு. இப்போ இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கார். ஓகேங்களா? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 15ஆம் தேதி புதிய கட்சி ஆரம்பிக்கிறதாகவும் ஒரு சில தகவல் வந்து சொல்கிறாரு. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து தாவேக்காவுக்கு ரொம்ப ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் வந்து குரல் கொடுத்துட்ருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவர் செங்கோட்டையன் முன்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஓ பன்னீர்செல்வம் 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து தொகுதி கொடுங்க அப்படின்னு வந்து கூட்டணிக்கு வருவாரா, இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தன்னையும் வந்து கட்சியில் இணைச்சிட்டு உறுப்பினர் ஆகவாரா, பொறுப்பு கேட்டு உறுப்பினர் ஆவாரா அப்படிங்கிறத பற்றி கேட்குறேன். இப்போ வந்து டிடி தினகரன் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எதிர்க்கிறார். உங்களை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை வந்து இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? நீங்க ஏத்துக்கங்க, ஏத்தாம நீங்க கட்சியிலே கிடையாது, நீங்க ஏத்துக்கணுமா? மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையா? தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையா? மக்கள் இல்லங்க இப்ப நீங்க சொன்னது எப்படி இருக்கு தெரியுங்களா? காரணம் இப்ப வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறோம்னா நீ அந்த கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினரா இருக்கணும். நீங்க அடிப்படை உறுப்பினர் கிடையாது. நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கங்க. அந்த உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர்கள் ஏத்துக்கிறாங்க, அவரை நம்பி இருக்க எம்எல்ஏக்கள் ஏத்துக்கிறாங்க, வட்ட செயலாளர், கவுன்சிலர், மாவட்ட செயலாளர் எல்லாம் ஏத்துக்கிறாங்க, அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிறாங்க. அது இல்லாம அடிப்படை தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கங்க, ஏத்துக்காட்டினா போங்கன்னா தலைமை போகுது. 2026ல தாவேக தலைமையில அமையக்கூடிய கூட்டணியில ஓபிஎஸ் இடம்பெறலாம், டிடி தினகரன் இடம்பெறலாம், ஏன் அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்கினால் அவர் கூட இந்த கூட்டணியில் இடம்பெறலாம், வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ வந்து திமுக, அதிமுக மூன்றாவது ஒரு வலுவான கூட்டணி தாவேக தலைமையில் அமைய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே வந்து புதிய தமிழ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வந்து தாவேகாவில் இடம்பெற்று விட்டார். ஏன் தேமுதிக கூட அந்த அதிமுக திமுகவில் கேட்கின்ற தொகுதி கொடுக்காத பட்சத்தில் தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொன்று பாமக வந்து தந்தை தலைமையில் ஒரு பாமக, மகன் தலைமையில் ஒரு பாமக, அது ஏதேனும் ஒரு பாமக வந்து தாவேகளை இணைய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக எப்படியும் திமுக கூட்டணியில் தான் இடம்பெறும் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா விசிக திமுக கூட்டணி இடம்பெற்று உள்ளதால் பாமக அது இடம்பெறாது. ஏன்னா விசிக எந்த கூட்டணி இடம்பெறுவதோ பாமக அதை இடம்பெறாது. பாமக இடம்பெற கூட்டணியில் விசிக இடம்பெறாது. அதனால வந்து ஒருவேளை அந்த தீம் கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறினால் பாமக இடம்பெறும் வாய்ப்பு. அவர் தான் தொல் திருமாவளவன் தான் சொல்றாரு இல்லையா, நாங்க வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு பிரஸ் மீட்லயும் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலயும் சொல்றாரு, நீங்க ஏன் கூட்டணி, நாங்க கூட்டணி கரெக்டா தானே போகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமக வந்து என்டிஏ கூட்டணியில இடம்பெறும். நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து தாவேக கூட்டணி இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. இடம்பெறலாம். எப்படியும் அரசியல் எதுவும் நடக்கலாம். அதாவது மூன்றாவது மிகப்பெரிய கூட்டணியாக வந்து தாவேக தலைமையில் கூட்டணி அமைய போகிறது. நிச்சயமாக திமுக ஓட்டுகளை பிரிக்க போகிறது. ஏன்னா ஏன் பிரிக்க போகுதுனாக்கா, அவர் வந்து திராவிடத்தை வந்து ஆதரிக்கிறார். யாரு? விஜய் ஆதரிக்கிறார். அப்போ திராவிடத்தையும் ஆதரிக்கிறார், தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறார். அப்போ வந்து தமிழ் தேசம் அது கூட சீமானன் கூட ஒன்று சொன்னாரு. சீமானன் கூட ஒன்று சொன்னாரு, ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் நல்லா அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா? இல்லை, அது அந்த கருத்து தவறான கருத்து. ஏன்னா இன்னைக்கு உள்ள அரசியல் கட்சியில் வந்து திமுக மட்டும்தான் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறது, தந்தை பெரியார் தூக்கி பிடிக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் திராவிடத்தையும் ஆதரிக்கிறது, தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறது, அதிமுக தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறது, அதே போல தாவேகா தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறது, திராவிட கொள்கையும் ஆதரிக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு மதம், மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு கொண்ட மக்கள் வாழ்கிறாங்க. இந்தியாவில் அது போல வாழ்கிறாங்க. அதனால வந்து தாவேக கொள்கை வந்து அதாவது தெளிவான கொள்கை தான். திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய வாக்காளர்கள்
தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்க. தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கட்சியை தாவேக்கா சேர்ந்தவர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆதரவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு போடுவாங்க. வாக்கு போடுவாங்க. அதே மாதிரி திராவிட திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கிடையாது, திராவிட கொள்கையை ஆதரிப்பவர்கள் இங்க ஓட்டு போடுவாங்க. அப்படித்தானே சொல்ல வரீங்க? அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து திராவிடத்தை தூக்கி ஆதரிக்கின்ற ஒரே கட்சியாக திமுக இருந்தது. அதனால திமுக ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து திராவிடத்தை ஆதரவு கட்சி ஒன்று இப்போ தாவேக்கா. அதனால திமுக ஓட்டு போட்டவங்க தாவேக்கா ஓட்டு போடுவாங்க. அப்போ வந்து இப்போ வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரித்து ஓட்டு போடக்கூடியவர்கள் தாவேக்கா ஓட்டு போடுவாங்க. இந்த நிலை தான் இருக்கும். ஓகே சார், இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களே வந்து பாராட்டியிருக்காங்க. இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக ஒரு நிலையான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து தகர்த்த முடியுமா? தாவேக்காவால், செங்கோட்டையனாலையும் தாவேக்காவாலையும் தகர்த்த முடியுமா? இல்லை, அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து இந்தியாவில் வந்து என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற ஏன்னா ஒரு 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலராக போட போகிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அதில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து அமைப்பு பொதுச் செயலராக போட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. செந்தில் பாலாஜியை தாண்டி அந்த இடத்துல ஒரு தாவேக்கா வந்து நிலைநாட்ட முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்கு. திமுக மீது நிறைய அதிருப்தி இருக்கின்றது. அதன் காரணமாக செந்தில் பாலாஜி மேலே அதான் செந்தில் பாலாஜி மீதும் இருக்கின்றது, திமுக மீதும் அதிருப்தி இருக்கின்றது. அதனால வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. ஆனால் சரியான கட்சி கூட்டணி வந்து இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவில் எந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றதோ அந்த கூட்டணி தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க. பீகாரில் என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்தது, மக்கள் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க, 202 இடங்களில் வெற்றி பெற செய்தாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றதோ அந்த கூட்டணியை மக்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. அதை காட்டிலும் வந்து இந்தியாவை 3வது முறையாக ஆளக்கூடிய பாஜக, அந்த பாஜக அது என்டிஏ கூட்டணி இடம்பெற்று வரக்கூடிய மாநில கட்சி தான் இன்னைக்கு ஆட்சி தொடர்ந்து கைப்பற்றி வருகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது என்டிஏ கூட்டணி தான் வந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கைப்பற்றி வருகிறது. இதுக்கு முன்னாடியே ஆட்சிகள் வந்து மத்தியில் வந்து பாஜக இருந்தாங்க. இருந்தாங்க நல்ல செயல்படக்கூடிய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை இருக்கும்போதே தாமரை தமிழ்நாட்டில் மலரல, இப்போ எங்கே மலர போகுது அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்களே, எதிர்கட்சியும் கேட்குறாங்க இல்லையா? இல்லை, கடந்த 2021 தேர்தலில் வந்து 20 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக 4 இடத்துல ஜெயிச்சாங்க. 23 தொகுதியில் போட்டியிட்ட பாமக 5 இடத்துல ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? பாமகவை விட வந்து இப்போ பாஜக வந்து வாக்குகள் வந்து கூடியிருக்கு, அண்ணாமலை இருந்ததுனால. அப்போ கூடியிருக்கு. ஏன்னா அதான் 23ல் போட்டியிட்ட பாமக 5 இடம், 20 இடத்துல போட்டியிட்ட பாஜக 4 இடம். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு பாமக வந்து 2ஆக பிளந்து விட்டது. 2021 காட்டிலும் பாமக 2020 பலவீனமான கட்சியாகத்தான் இருக்கிறது. அதனால முதலிடத்துல அதிமுகவும் அதிக வாக்குகள் கொண்ட இடத்துல, 2ஆம் இடத்துல வந்து பாஜக தான். இப்போ அதிமுக, பாஜக, புரட்சி பாரதம், ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் மேலும் வந்து பாமக இடம்பெற போகிறது, தேமுதிக இடம்பெற போகிறது, தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் வந்து இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதன் பிறகு வந்து தேவநாதனுடைய கட்சியும் அந்த கூட்டணியில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதன் பிறகு வந்து புதிய நீதி கட்சி, இவ்வளோ கட்சிகள் வந்து ஏறக்குறைய இவங்ககிட்ட ஒரு 10 கட்சி இருக்குது. யார்கிட்ட? என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி இருக்குது. அங்கே திமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து ஒரு 13 கட்சிகள் இருக்குது. இருந்தாலும் வந்து சார் ஒரு சின்ன டவுட்டு, தேமுதிக வந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆல்ரெடி தான் அவங்களுக்கு எம்பி சீட் தரலன்னு ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? இல்லை, அவங்க எம்பி தரலன்னு ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? எப்படி சேருவாங்க? அது அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. யாருக்கு? தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லை, மிக குறைஞ்சு போச்சு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு குறைஞ்சு விட்டது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அனுதாப ஓட்டு வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிச்சுங்களே. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல மனிதர், அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தேமுதிக வந்து இணைஞ்சிச்சுன்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து நிறைய மக்கள் வந்து பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தாங்களே. இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே மக்கள் நல கூட்டணி அவர் தான் வந்து, அதாவது வைகோ இவர்கள்லாம் வந்து உள்ள இருந்தாங்க. அது அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்று திமுக கூட்டணி வைக்கணும், அதிமுக கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியுன்ற நிலை இருக்கின்றது. ஆனால் 2026 தேர்தலில் தான் வந்து
மத்திய அரசான பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய மாநில கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக இந்த மாதிரி வெற்றி பெறலாம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து வலுவான கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தால் 200 இடங்களுக்கு மேலே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் இன்றைய தேதியில் பிளவுபட்ட அதிமுகவாக இருந்து தேர்தல் சந்திக்கும் போது அதான் 150 சொன்னேன் இல்லையா, 100 இடத்துல வந்து அதிமுக 50 இடங்களில் கூட்டணி கட்சி, அப்போ கூட்டணி கட்சியோடு சேர்த்து 150 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கின்றது. நான் ஒன்று சொல்கிறேன், இதுவரையில் வந்து திமுக தமிழ்நாட்டை வந்து 6 முறை ஆண்டிருக்காங்க. ஒரு முறை அண்ணா தலைமையில் வெற்றி பெற்றாச்சு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தொடர்ந்து எந்த தேர்தலும் வெற்றி பெறல. 71 வெற்றி பெற்றார். அதன் பிறகு 3 தேர்தல் அவரால் வெற்றி பெற முடியல. 89 தான் வெற்றி பெற்றார். நடுவுல 96 தான் வெற்றி பெற்றார். பாஜக கூட கூட்டணி 2006 தான் அவர் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2021 தான் ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ திமுக வந்து ஒரு முறை 1967 71 தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த அதிமுக என்ற கட்சி உதயமான பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் இறக்கும் வரை வந்து அந்த கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. வெற்றி பெறல. அதனால 2026 இருவருக்குமே வாழ்வா சாவாதான். ஆனா இதனை வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல தான் தாவேகா இருக்கின்றது. ஆனா தாவேகா அந்த கரு துயர சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தால் இன்னும் அதனுடைய கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கும். அந்த கரு துயரத்திலிருந்து இப்பதான் படிப்படியா மீண்டுட்டு வராங்க. இந்த மீட்கக்கூடிய இடத்துல தான் வந்து செங்கோட்டையன் வந்து இருக்க போகிறார். அப்படியே அவர் இருந்தால் கூட நான் சொன்னேன் இல்லையா, தாவேகா தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைகிறது. அதுக்கு வித்திட்டு போகவர் வந்து செங்கோட்டையன். ஓகே, கடைசியா ஒரு 2 கேள்வி மட்டும். செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பலர் வந்து இன்னைக்கு வந்து தாவேகால வந்து இணைஞ்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா புகழேந்தி அவர்கள் வரவில்லை. காரணம் என்ன? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த இந்த முடிவு நேற்று வரைக்கும் அண்ணன் ஒரு நல்ல முடிவு சொல்லுவார், அதை சொல்லிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒருத்தர் புகழேந்தி அவர்கள். அவராலே நம்ப முடியல அவர் தாவேகால இணைகிறது. ஏன்னா அவரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் இல்லையா? ஆமா, நீக்கப்பட்டார். அவர் தொண்டக மீட்பு குழுவில் இருக்காரு. அவர் ஓகே இருக்காரு. ஆனா அவரு சேரலையே தாவேகால. அவருக்கு வந்து செங்கோட்டையன் அவருக்கு தாவேகால இணைஞ்சது வந்து பிடிக்கலையா புகழேந்தி? இல்ல, காலப்போக்கில் சேரலாம், இல்ல அவர் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலாம். இன்னைக்கே சேரலாம் அவசியம் இல்லை. அதுக்கு இன்னும் கால அவகாசம் நிறைய இருக்கின்றது. 5 மாதம் இருக்கிறது தேர்தல் நடைபெறுவதற்கு. இந்த 5 மாதத்துக்குள்ள அவங்களாம் முடிவு எடுப்பாங்க. அவர் மட்டும் இல்லை, இவர் கேசி பழனிசாமி கூட எந்த கட்சியில் சேரலன்னு முடிவெடுக்கல. அவரும் இது கட்சியில் வந்து இணைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் செங்கோட்டையன் தலைமையை வந்து இவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்க. செங்கோட்டையன் தலைமையை வந்து சசிகலாம் ஏற்றுப்பாங்க, டிடி தினகரன் ஏற்றுப்பாங்க, ஓபிஎஸும் ஏற்றுப்பாங்க, அதுபோல் கேசி பழனிசாமி, புகழேந்தி எல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு தாவேக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி வந்து நிச்சயமாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. காலப்போக்கில் வந்து திமுகவா தாவேகாவா அல்லது தாவேகாவா அதிமுகவா இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்காம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு இடங்கள்ல அதாவது ஒரு இடம் ஜெயிக்கலாம். ஆனால் நிச்சயமாக தனித்து அவங்களால ஆட்சி அமைக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு சார். என்னன்னா விஜய் அவர்கள் மக்கள் மன்றமா இருக்கும்போது அவரோட புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தல்களில் 130 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் விஜயகாந்தும் கட்சி ஆரம்பத்துக்கு முன்பாக அந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அதை வைத்து தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அதே போல விஜய் கட்சியும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது. அதை வைத்தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இன்னொன்று, இப்போ வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மாப்போசி கட்சி ஆரம்பிச்சார், ஜெயிக்க முடியல. அதன் பிறகு EVK சம்பத்து கட்சி ஆரம்பிச்சார், தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு, வெற்றி பெற முடியல. அப்புறம் ஆதித்யநாத் அவர் வந்து நாம் தமிழர் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்சு வெற்றி பெற்றாரு. திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றார். 2 முறை அமைச்சராக இருந்தார். அண்ணா தலைமையில் அமைச்சராக இடம்பெற்று இருந்தார். கலைஞர் தலைமை அமைச்சரில் இடம்பெற்று இருந்தார். இருந்தாலும் தனித்தவரால் வந்து வெற்றி பெற முடியல. காலப்போக்கில் வந்து எம்ஜிஆர் பிரிந்த போது அந்த நாம் தமிழர் இயக்கம் வந்து எம்ஜிஆருடன் அந்த கட்சியில் இணைந்தது. மறைவுக்கு பிறகு கட்சி வந்து அப்படியே கலைச்சிட்டாங்க. அந்த கட்சி தான் தற்போது சீமான் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்படுறார். தமிழ் தேசியத்தை ஆதரித்து தொடங்கப்பட்ட கட்சிகள் இன்னும் வந்து தனித்து இதில் சந்தித்து வெற்றி பெறல. பல கட்சி காணாமல் போயிருக்கு. அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சி எப்படி வெற்றி பெறும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும். சரி, ஓகே சார். இறுதியான ஒரு கேள்வி. செங்கோட்டையன் அவர்கள்
தாவேக்கால இணையும் போது பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தோடு போய் இணைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் தொடர்ந்து வந்து அண்ணா எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சி பேசி வருகிறார். அதிமுகவோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சியா இது? அதை பற்றி இப்போ தேமுதிக ஆரம்பிச்ச விஜயகாந்தி வந்து நான் ஒரு கருப்பு எம்ஜிஆர் சொன்னாரு. மக்களே சொன்னாங்க, அவர் சொல்லல, கருப்பு மக்களே எம்ஜிஆர் மக்களே சொன்னாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. இதே விஜய் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு வந்து அது மேடையில வந்து எம்ஜிஆருடைய புகழை வந்து பரப்புரை செய்கிறார். அதாவது ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி மறைந்த தலைவரை பாராட்டி பேசுவது, அவருடைய சித்தாந்தத்தை கடைபிடிப்பது வந்து வழக்கமான ஒன்று தான். அதை வைத்து தான் வந்து மக்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும். இன்னைக்கு கூட அதிமுக வந்து தேர்தல் சந்திக்கும் போது எம்ஜிஆர் பாட்டு போடுவாங்க, ஜெயலலிதா பாட்டு போடுவாங்க. இவங்க இரண்டு புகை உருவப்படத்தை காமிச்சு தான் வாக்கு சேகரிப்பாங்க. இரட்டை சின்னம் வந்து பெரிய பலமான ஒரு சின்னம் வந்து அதிமுகவுக்கு. 2026 வந்து ஆனால் இது வரல, அதான் சொல்கிறேன், தமிழக தேர்தல் வரலாற்றில் திமுகவும் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சது கிடையாது. 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சால் அடுத்த முறை ஆட்சியில் இருக்க மாட்டாங்க. அதான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது தேர்தல் வரலாற்றில் வந்து 1977க்கு பிறகு திமுகவும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. அதிமுகவும் தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்தித்து கிடையாது. இப்படி இருக்கு. அப்போது அதிமுக இந்த முறை ஜெயிச்சாகணும், திமுக இந்த முறை தோத்தாகணும். இதுதான் வந்து அரசியல் வரலாற்று நிகழ்வுகள். உங்களோட கருத்து கணிப்பு மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை கருத்து நான் சொல்கிறேன். வரலாற்று நிகழ்வுகளை நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். இப்போ 77க்கு பிறகு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சாங்க. அப்போ ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சது. ஆனால் கலைஞர் தலைமையிலான திமுக தொடர்ந்து 2 முறை ஜெயிக்கல. ஸ்டாலின் தலைமையிலான வந்து திமுக ஜெயிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா திமுக பற்றி நிறைய அதிருப்தி அடிக்கிட்டே போகலாம், நிறைய அதிருப்தி இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற கண்டிப்பா நிறைய இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போதைக்கு வந்து நிறைய தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.